காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம எங்கே போகிறோம்னு இல்லை, பஹ்ரைனில் இருக்க ஜுஃபேர் தான் இன்னும் பார்க்க போகிறோம். அதாவது சவுதி அரேபியா, கத்தார், குவைத் இந்த நாடுகளில் இருந்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணால் பஹ்ரைனுக்கு வரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஜுஃபேர் தான். இப்போ இந்த ஜுஃபேருக்கு ஏன் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்க்கணும் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஜுஃபேரை பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இது ஒரு தனி கிராமமாக தான் இருந்து. அதை இங்கே சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் தான் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுன்னா நாளடைவில் பஹ்ரைனில் இருக்க மனாமா விரிவுபடுத்தும் போது அவங்க என்ன பண்ண இந்த ஜுஃபேரையும் விரிவுபடுத்தி மனாமாவோட இணைச்சிடுறாங்க. இப்போ அந்த ஜுஃபேரோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி செஞ்சனாக்கி இது ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. அதாவது வீக்கெண்டை என்ஜாய் பண்ணால் பஹ்ரைனில் ஃபஸ்ட்டு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இது ஜுஃபேர் தான். இதுக்கு முன்னால் ஹூரான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்து இப்போ அதெல்லாம் பின்னுக்குதல் இப்போ டாப்பில் இருக்கிறது ஜுஃபேர் தான். அதாவது இங்கே சிறிய ஆள்லேருந்து பெரிய பெரிய ரிச்சான ஆட்கள் வர எல்லோரும் என்ஜாய் பண்ண ஒரே இடம் இந்த ஜுஃபேர். அதனால தான் இந்த சவுதி அரேபியா, கத்தர், குவைத் இந்த நாடுகளில் இருந்தெல்லாம் இவங்க ஜுஃபேருக்கு வர்றது. ஏன் கண்டிட மாட்டாங்க. அதாவது சரக்கு, பெண்ணு இப்படி பல இதுவும் இந்த ஜுஃபேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இது மட்டும் இல்லை, இப்போ அல்ஃபா கிராண்ட் மாஸ்க்குன்னு சொல்லக்கூடிய பெரிய மசூதி அதுவும் ஜுஃபேரில் தான் இருக்குது. அடுத்தது ஓசிஸ் மாலு, ஜுஃபேர் மாலு, கில்டன், இப்படி ஹைமார்ட்டு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்படி எல்லாமே இருக்குது. நம்ம ஒன்றா பார்த்துட்டு போகலாம். இப்போ நேரம் வீடியோக்குள்ளே போகலாம். மசூதியிலேருந்து போகலாம். இதுதான் நான் சொன்னக்கூடிய கிராண்ட் மாஸ்க்கு. அதாவது இந்த மசூதி தான் ஒரே நேரத்தில் 7000 பேர் தொழுகை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மசூதியாகும். இது ரெக்கார்டாகும். நம்ம இந்த மசூதியை பற்றி தனியாக வீடியோ போடலாம். நம்ம இனி நேரம் ஜுஃபேரை பார்க்க போகலாம். வாங்க, இனி வாக்கிங்கில் தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ மசூதியை பார்த்துட்டு மசூதியில் தான் வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த சிக்னலில் பாருங்கள், இது நேராக போய் ஏஜென்சின்னா உமல் ஹசனுக்கு போகலாம். அதுபோல் இந்த ரைட் சைடு போய் ஏஜென்சின்னா அத்லியாவுக்கு போகலாம். அதே போல் இப்போ வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடு மெரினாவுக்கு இப்படி போகலாம். இப்போ நம்ம போகிறது இந்த லெஃப்ட் சைடு ஜுஃபேருக்கு போகிறோம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம மசூதியை பார்த்தோம். இங்கே பாருங்கள், அடுத்தது இதுதான் அந்த ஒசைஸ் மாலுன்னு சொல்லக்கூடியது. இது பெரிய மாலு. இது பெரிய மாலு. இங்கே ஜுஃபேரில் எல்லாமே பெரிய பெரிய மாலுகளும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுபோல் இந்த மாலை நம்ம தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். இப்போ நம்ம ஜுஃபேர் உள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்னலில் தான் நிற்கும். இப்போ சிக்னலில் இருந்து நம்ம ஒரு வியூவை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே இருக்க அந்த இதெல்லாம் தெரியும், விண்டு மில்லு டவரு இப்படி பாருங்கள். இதான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த மாஸ்க்கு. இப்போ எப்படி நம்ம எப்படி நேராக போய் ஆச்சுன்னாக்கி நேராக நம்ம ஜுஃபேருக்கு உள்ளே தான் போக போகிறோம். பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்களும் பயங்கரமாக இருக்கும். இங்கே நான் சொன்னது மாதிரி இந்த ஒசைஸ் மாலு இந்த ஒசைஸ் மாலில் உள்ள பேசுனா இங்கே 2 தேட்டர் இருக்குது. அதுபோல் இங்கே ஹிந்தி படங்களெல்லாம் இங்கே தான் வரும். இங்கே பார்க்கணுன்னாக்கி அதுபோல் ஜெயிலர் படம் எல்லாம் இங்கே இருக்க மாலில் தான் இந்த ஒசைஸ் மாலு உள்ளே இருக்குது. இப்படி எல்லாமே பெரிய பெரிய லெவலில். அதுவும் இல்லாமல் இங்கே மெயினாக அடித்து பொழிக்க வர்றது என்னன்னாக்கி நைட் லைஃபு பக்காவாக இருக்குது. எல்லா டான்ஸும் இந்த மாதிரி பெண்களுக்கு ஆட்டமும் எல்லாம் குடிச்சிக்கிட்டு ஒரே ரகலையாக தான் இருக்கும். நம்ம அதை ஒரு நைட் வீடியோவை நம்ம பண்ண போகிறோம். நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜுஃபேர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஓசிஸ் மாலு இங்கே தொடங்குது. பாருங்கள், என்ட்ரன்ஸே அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மாலோட என்ட்ரன்ஸு. நம்ம இனி மாலுக்குள்ளே போனால் வேறு லெவலில் இருக்கும். நம்ம அதை தனியாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், துபாய், சவுதி அரேபியா மட்டும் இல்லை, பஹ்ரைன் சின்ன நாடாக இருந்தால் கூட சுற்றி பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. அதே போல் இந்த ஏரியாவில் என்ஜாய் வீக்கெண்டுக்கெல்லாம் வந்தாச்சுன்னா சும்மா பட்டை கிளப்பம் அந்த மாதிரி இருக்கும். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள், இதெல்லாம் ஓப்பன் டாப் பஸ் ஸ்டாப்பு. நம்ம ஏற்கனவே பஸ் ஸ்டாண்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இங்கே இருக்க பஸ் ஸ்டாப்புலலாம் இப்படி தான் இருக்கும். ஒரு சிறிய ஓப்பன் 3 டைப்பு பஸ் ஸ்டாப்பு தான் இருக்கும். ஒன்றில் ஓப்பன் டாப்பு, அடுத்த ஃபுல் கவரு, அடுத்த ஏசி வச்சது, இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ காலையிலங்கிறதுனால கொஞ்சம் இதுதான் அல்முர்ஜான் சென்ட்ரு. இப்போ காலையிலங்கிறதுனால கொஞ்சம் வண்டியெல்லாம் கொஞ்சம் குறவாக இருக்குது. இல்லைன்னு அந்த இடம் எல்லாம் ரோடு கிராஸ் பண்ணதாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக தான் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் ரமேஷ் ஹைப்பர் மார்க்கெட்டு. இந்த ஜுஃபேரை பொறுத்தவரை உங்களுக்கு 24 மணிக்கூறும் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். எப்போவுமே பரபரப்பாக தான் இருக்கும். அதாவது ஹோட்டல்ஸும் அதேபோல் ஹோட்டல்ஸு நைட் ஆனால் ஃபுல் கிளப்பு தான் மெயின். அது பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். நம்ம அதை நைட்டு பார்க்கலாம்.
பாருங்கள் கட்டடங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம துபாய் இருக்கிறது போல் துபாயை விட அழகாக தான் இருக்குது. பின்ன துபாய் அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங் இல்லாமல் இருந்தால் கூட இங்கே ஆனால் இந்த ஜுஃபேரில் இருக்க பில்டிங்கும் நல்லாயிருக்கும். அதே போல் மனாமாவில் இருக்கக்கூடிய பில்டிங்களும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலு. நான் இருக்கிறதெல்லாம் அல் சஃபர் ஹோட்டலு. இங்கே எல்லாம் பெரிய பெரிய ரிச் பார்ட்டிகள் வரக்கூடிய இடங்கள் இதெல்லாம். இதுக்கு அந்த பக்கம் அதாவது ஜுஃபேர் வந்து 2 விதமாக இருக்குது. நியூ ஜுஃபேரு, ஓல்டு ஜுஃபேரு அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது நியூ ஜுஃபேரு. நமக்கு அதையும் பார்க்கலாம். இங்கே சவுதியிலேருந்துலாம் வரதை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார்ட்டிகள் எல்லாம் பயங்கர ரிச்சான பார்ட்டிகள் எல்லாம் இந்த பக்கம் தான் வரும். இதே போல் நம்ம ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன்மார் இந்த எல்லோரும் என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் பைசா கலெக்ஷன் பண்ணி நம்ம இடம் சுற்றி பார்க்க போகிறது போல் சவுதியில் இருந்து கூட அந்த சில கொஞ்சம் நடுத்தர பார்ட்டிகள் அங்கேயும் இருக்க தானே செய்வாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி பையன்மார் இந்த மாதிரிலாம் வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு அதுக்கும் அதுக்குள்ள இடங்கள் எல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்தாச்சுன்னாக்கி ஃபுல்லாக தண்ணியும் அடிச்சுட்டு ஒரே ஆட்டமும் பாட்டமும் டிஜேயும் இந்த மாதிரி ஒரே இதாக தான் இருக்கும். அதெல்லாம் நைட்டு வந்தால் தான் பார்க்க முடியும். இப்போ இருந்துச்சுன்னா வீக்கெண்டில் ஃப்ரைடே போல் தேர்ஸ்டே இந்த மாதிரி வந்து அன் டைமில் வரணும். 2 மணி 3 மணி இந்த மாதிரி வந்து சொல்லியாச்சுன்னா அந்த கிளப்பில் ஃபுல்லாக டான்ஸு. மேக்ஸிமம் இங்கே வர்றது ஃபுல்லாகவே இல்லாமல் வந்து இந்த நைட் கிளப்புக்கு தான் வர்றது. அதாவது ஜுஃபேரில் வந்து நைட் லைஃபு சும்மா பக்காவாக இருக்கும். நம்ம நைட் லைஃப் ஒரு நாள் பார்க்கலாம். இது வந்து ஜுஃபேர் மாலு. அதாவது இதுக்குள்ளேயும் தேட்டர் இருக்குது. இங்கே எல்லாம் வந்து ஹிந்தி படங்கள் தான் வரும். நம்ம தமிழ் படங்கள் எல்லாம் வராது. இதெல்லாம் 24 டைம் ஓப்பனாக தான் இருக்கும். அதான் மாலு இதுவும் பயங்கரமாக இருக்கும். வெளியேருந்து பார்க்க அந்தளவு பிரம்மாண்டம் இல்லை. உள்ளே எல்லாம் பேச்சுன்னு சொன்னால் பயங்கர லெவலில் இருக்கும். இதெல்லாம் ஜுஃபேரில் பெரிய பெரிய நல்ல ஃபேமஸான இடங்களாகும். அதுபோல் பாருங்கள் ஜுஃபேர் ஸ்கொயர். இதுவும் அது மேலே உண்மையிலே பெரிய இது தான் ஜுஃபேர் ஸ்கொயர். இது எல்லாம் ஹோட்டல் தான் ஃபுல்லாக எல்லாமே. ப்ளூ டவரு பாருங்கள். இதெல்லாம் ரிச்சான பார்ட்டிகளை வந்து அடித்து பொழிக்கக்கூடிய ஏரியாக்கள். பாருங்கள் இது பெட்ரோல் பல்க்கு. அதுபோல் இந்த நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் இதெல்லாம் ஹோட்டல் தான். இதெல்லாம் நைட் கிளப்பு தான். அதெல்லாம் தெரியுது எல்லாமே ஹோட்டல் தான். இதெல்லாம் நைட்டு தான் சும்மா ஜகஜோதியாக இருக்கும். இதெல்லாம் நைட் கிளப்பு. நைட்டு ஒரு 12-2 மணிக்கெல்லாம் வந்தாச்சுன்னு சொல்லி அதுனாக்கி இங்கே ஃபுல்லாக எல்லாம் பெரிய பெரிய பார்ட்டிகளை காரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெக்ஸஸ் காரில் எல்லாம் வருவாங்க. எல்லாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவில் நடக்க முடியாத அளவுக்கு பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். பார்த்துடுங்க எப்போ எப்படி இருக்கும்னு. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட் கிளப்பு தான். அதே போல் இங்கே வந்து ஃபுல்லாக மசாஜ் சென்டரும் உண்டு. ஃபுல்லாக தாய் லேடிஸ் தான். என்ன பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சு கிளம்பி போயிட்டுருக்கிறதுலாகும். இங்கே ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதை என்னென்னா போலீஸ் வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஏரியாக்கள் அப்படிப்பட்ட ஏரியாக்கள்ங்கிறதுனால எனி டைம் போலீஸ்களும் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இல்லைனா எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது எல்லாமே நைட் கிளப்பு தான். நைட் ஆயிடுச்சுன்னா 2 மணி விடிய காலம் 3-4 மணி வரை இருந்து ஒரே ஆட்டம் பாட்டமாக தான் இருக்கும். ஏசியன் டவரு, க்ரீன் பிளாஸா இப்படி எல்லாமே.
இதெல்லாம் ஃபுல்லாக சவுதிகளுக்கு கூட்டமாக தான் இருக்கும். வர எப்படி இருக்குது கட்டடங்கள் எல்லாம். இங்கே எங்கே போனாலும் வந்து சேர்ந்துடலாம், எங்கேயும் முட்டு சேர்ந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம ஊர்களை போல். அதனால் எங்கோடி போனாலும் ஏதோ பில்டிங் இடையில ஓடி போய் அது வந்துடலாம். எவ்வளோ பெரிய டவரு. ஹலோ கைஸ், பாருங்கள், இதுதான் ஜுபைரில் பெரிய டவர். உங்களெலாம் காட்டு தரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ படுபயங்கரமாக இருக்குது. ஏப்பா, பாருங்கள் பில்டிங்கு கிளியராக காட்டி தரேன். ஏப்பா, மொபைலே கவர் ஆகலை, அந்த அளவுக்கு பெரிய பில்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லைனை பொறுத்தவரை இந்த லைனில் ஃபுல்லாகவே வந்து ஸ்பா, அதாவது இந்தோனேஷியன் ஸ்பா தான் ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவும் கூட சவுதிக்காரங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆள் வருவோம். நைட்டெல்லாம் இங்கே வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அது மேக்ஸிமம் ஃப்ரைடே சாட்டர்டே, இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் இங்கே பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. இதுவும் ஜுபைரில் மெயின் ஏரியா தான். அதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இங்கே வந்து நிறைய காஃபி ஷாப்பு மற்ற ஸ்பாயும் நிறையா இருக்குது. இந்த மாலுக்கு உள்ளேயும் இருக்குது, ஸ்பாயும் இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய காஃபி ஷாப்புகளாகும். இங்கே எப்போவுமே எல்லாமே 24 hours தான். இதெல்லாம் ஸ்பா. இதில் எல்லாம் 24 hours ஓப்பன் தான். எல்லாம் ஸ்பா தான், எல்லாம் இந்தோனேசியா தான். ஸ்பாய்க்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இந்தோனேசியா தான். அதில் நீங்கள் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ஜுபைரெல்லாம் வந்து நேரம் கிடைக்க நேரம் அப்படி ஒரு ரவுண்ட் அடிங்க. அதில் ஊருக்கெல்லாம் போனால் பார்க்க முடியாது. அதேபோல் உங்களுக்கு பஹ்ரைனில் ஏது இடம் பார்க்கணும்னு சொல்லியாச்சுனால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ எடுத்து போடலாம். மனாமா கிளப். இதெல்லாம் இப்போ பகலில் என்னன்னால பெருசோடு கிடக்கு. நைட்டெல்லாம் பார்த்தா ஃபுல் ரஷ்ஷாக தான் இருக்கும் காஃபி ஷாப்.
இது காஃபி ஷாப், ஒரு காஃபி ஷாப்பு ஒரு ஸ்பா அப்படி இப்படி இருக்குது. ஏற்பாடு தாய் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக தாய் ரெஸ்டாரண்ட்டு, தாய் மசாஜ் எல்லாம் அது போல் தாய் செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. டெலிவரி மார்க்கெட் ஃபுல் தாய் 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 பியூட்டி பார்லர், தாய் ரெஸ்டாரண்ட், தாய் ஸ்பா எல்லாம் தாய்க்கு வகலம் தான், தாய்லாந்துக்கு வகலம். இது ஸ்பா தான். பாரு இது எல்லாமே பெரிய பெரிய பார்ட்டிகள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். ஏன்னா அந்த பில்டிங்கில் எல்லாம் வந்து பார்க்கணுன்னா மணிக்கூர் கணக்கு இதுக்கு 50 பீடி 100 பீடி அந்த மாதிரி பயங்கர ரிச்சாக இருக்கும். நான் வரேன், இது ஹில்டன் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் என்ஜாய் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய இடங்கள் இதுதான் ஜுஃபேர். இந்த ஜுஃபேரை பற்றி நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே சவுதி மட்டும் கிடையாது, யூரோப்பியன்ஸும் எல்லோரும் வருவாங்க, எல்லா நாட்டில் இருந்தும். இது பக்கத்துலேயே அங்கே கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னு சொன்னாக்கி இதில் வந்து முதல்ல சின்ன பிள்ளை ரொம்ப லோக்கல் பார்ட்டிகள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள் அதான் அங்கே அந்த பக்கம் தான். நம்ம அதையும் வேணாம் நான் காட்டித்தரோம் உங்களுக்கு. இனியும் புதிய புதிய கட்டடங்கள் எல்லாம் வேலை வேறு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. டெய்லி ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் செலவு பண்ணக்கூடிய காசு உண்டுனாலே பஹ்ரைன் இப்போ எங்கேயோ போயிருக்கோம். அந்த அளவுக்கு நல்ல உழைப்பு போட்டு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தி 7 இப்போ வந்து எல்லா நாடுகளுமே இப்போ வந்து சுற்றுலா பயணிகளை தான் ரொம்ப இது பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து எண்ணெய் வளத்தை மட்டுமே வச்சு தான் இவங்க அந்த நாடுகள் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது கூட இனி போக குறைஞ்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க ரெடி ஆயாச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு டூரிஸ்ட்டுக்கு அவங்க முதலிடம் கொடுத்து இந்த அளவுக்கு ஜுஃபேரெல்லாம் இவ்வளோ உருவாக்கி வச்சிட்ருக்காங்க. இப்போ துபாயாக இருந்தாலும் அது போல் தான் போயிட்டுருக்கு. சவுதியும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் அவங்க நாட்டை முன்னேற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்மளும் எதிர்பார்ப்போம் நம்ம நாடும் சீக்கிரம் இதை விட பெரிய டாப்பாகும்னு சொல்லிட்டு. அதே இதுதான் ஜுஃபேர் லாஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இப்படியே இந்த பக்கம் திரும்பி நெஞ்சில்லாச்சுன்னா நான் பாலம் இருக்குல்ல, இது வந்து மொரக் ஏரியா. நான் இதெல்லாம் சரியாக போட்டு இதில் இப்படியே போய் அந்த பாலத்தில் ஓடி தான் போகிறோம். நம்ம ஏற்கனவே போட்டு விழாக்கெல்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதாலும் பாருங்கள். அதுபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் முன்னுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்க்குறலாம் இதெல்லாம் அந்த பீச் சைடு தான். இது வந்து இந்த லோக்கல் பார்ட்டிகளெல்லாம் இங்கே தான் கூடுதல் வந்து நைட்டில் வந்துருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். இங்கெல்லாம் பாட்டும் போட்டுட்டு நல்லா ஆட்டம் பாட்டமாக தான் இருக்கும். இனி நம்ம இந்த நைட் லைஃப்பை ஒரு நாள் பார்க்கலாம். மாதிரி இந்த வெயில்லையும் பையமாரெல்லாம் கிரிக்கெட் விளாடுது. இங்கே தான் பாகிஸ்தானி பிலிப்பைனி இந்த ஆட்களெல்லாம் இங்கே தான் வந்து இருந்துட்டு விளையாடுறதும் டைம் பாஸ் பண்ணதும் இருக்கும். அதே போல் இங்கே எல்லாம் பார்த்துட்டா ஃபுல்லாக பிலிப்பைனிகளுக்கு இதாக தான் இருக்கும். நைட்டு பிலிப்பைனிகளுக்கு ஆட்டமும் இருக்கும். அதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.